ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 16ஆம் தேதி. எஸ்டர்டே வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய கம்பெனிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. சில கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கிடைச்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் பிக் அக்வசிஷன், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சாய்சன்ஸ் கலாமண்டேர் இவங்க Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப வீக்கான ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 15% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 375 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 15%ல இருந்து 13.8% கம்மி ஆயிருக்கு. ஆனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, கம்பெனி ₹1.50 ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 62,500 கோடி மொபைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் இதுதான். இதோட மெயின் கோல் பாத்தீங்கன்னா, இந்தியாலேயே மொபைல் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும், இந்தியா பிராண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ் கொடுக்க டார்கெட் நெக்ஸ்ட் 5 years 39 lakh crore ஒர்த் மொபைல் மேனுஃபேக்சர் பண்றதும் 15 lakh crore எக்ஸ்போர்ட் அச்சீவ் பண்றதும் சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல் ஒன் இவங்க Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு பிளாக் பஸ்டர் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆகியிருக்கு, 231 crore. ரெவென்யூ 25% க்ரோ ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 24%ல இருந்து 34% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு ஸ்மால் கன்சர்ன் என்னன்னா, நியூ சிப் ரெஜிஸ்ட்ரேஷன் 10% டவுன் ஆயிருக்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி ரெக்கார்ட் ரெவென்யூவை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சருக்காக கார்பன் நானோ டியூப் பிளான்ட்ல 70 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இவி பேட்டரி, செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஹை க்ரோத் செக்டாரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பெஸ்டிசைட்ஸ் கம்பெனிக்கு யூரோப்பியன் யூனியன் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இதனால யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா லாங் டேர்ம் ரெவென்யூ அண்ட் குளோபல் பிரசன்ஸும் இம்ப்ரூவ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பெஸ்டிசைட்ஸ். ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ரொம்ப இம்ப்ரெசிவான Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் புக் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் பினான்சியல் இயர் 27க்கு 20% பிளஸ் லோன் growth எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. HDB ஃபினான்சியல் சர்வீசஸும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் எவர் குவார்டர்லி ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. 38% க்ரோ ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் லோன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. HDFC லைஃபும் ஒரு டீசன்ட் குவார்டர் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4 lakh crore கிராஸ் பண்ணிருக்கு. ஓவராலா ஸ்டெடி அண்ட் ஹெல்தி growth கொடுத்திருக்காங்க HDFC லைஃப். TVS ஹோல்டிங்ஸோட சப்சிடரியான ஹோம் கிரெடிட் இந்தியா வர்தனா பினான்ஸ 967 crore அக்வசிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எதுல ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன் செக்மெண்ட்ல. ஸோ இது மூலமா TVS ஹோல்டிங்ஸ் எஜுகேஷன் லோன் செக்மெண்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.